ஒருத்தன் தான் பணம் கட்டுறான். 1000 ரூபா கட்ட சொல்லி சொன்னாங்க கோர்ட்டில். ஒருத்தன் கட்டுறான். அந்த ஒருத்தன் கட்டி நான் இப்போ ஊசி போட்டுமா, மாத்திரை வாங்கட்டுமா, சோறு திங்கட்டுமா, நான் என்ன வேலை செய்யட்டும். அந்த ஒருத்தன் கட்டுறத வக்கீல் கொடுக்கணும். வக்கீலுங்க நானும் குளித்து தின்னுட்டாங்க. இந்த மனோரை அவங்க கொடுத்தாலும் பாட்டி கொடுத்தாலும் அவன் கட்டக்கூடாதுங்கிறான் அவன் வக்கீல். அந்த 50,000 ரூபா மவளுக்கு கொடுத்தத ஓர்ஜரியாக புருஷன் கட்டுறதுக்கு இவன் தான் கொடுக்கணுமா, நாங்கள் தான் கொடுக்கணுமான்னு சம்பாரிச்சு 5 லட்ச ரூபா சொத்தை பிடுங்கிட்டாங்க. நாங்களும் வக்கீல்கிட்ட சொல்லி அழுத்து போய் நடக்க முடியல. நானும் அழுத்து போய் விட்டுட்டேன். இப்போ கடைசியில் ஐயா கிட்ட வந்திருக்கிறேன். ஐயா எனக்கு என்ன தீர்ப்பு எனக்கு கொடுப்பீங்களோ எனக்கு வாங்கி கொடுங்க சாமி, என்னால் ஒன்றும் முடியல. நேரத்தில் நான் நடக்க முடியுமா? நாங்கள் கோடைங்க விட்டீங்க, வீடு போயிடுச்சு, காற்றுல போயிடுச்சு. போன வருஷம் இந்த காற்றுல நாங்கள் வீடு போட அங்கே கொண்டாந்து கொடுத்தேன். ரசீதெல்லாம் வந்துடுச்சு, பணம் வரல. நாங்கள் ரெட்டி வீட்டில் ஓசு வீட்டில் இருக்கிறோம். வந்து எனக்கு சீவனாச்சு பணம் கொடுக்கல, மூர்த்திங்களே பணம் கொடுக்கல. பெரிய என் பொண்ணை கொடுத்தவன் எனக்கிட்ட முடிச்சு எல்லாம் தின்னுட்டான். அவன் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு இங்கே வந்து நான் நிற்கிறேன். கலெக்டர்கிட்ட வந்து நின்று அவங்கக்கிட்ட மனு கொடுத்து எனக்கு தீர்ப்பு கொடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எஸ்பி கிட்ட கொடுத்துருக்குறாரு. இன்னும் எத்தனை நாள் கழித்து வருதோ தெரியல விசாரணை. இந்த வீட்டை போக்கியும் வச்சு தாந்தோணி மலையில் வீட்டை பூட்டி அனுப்பிட்டான். இந்த மாதிரி தான் வீட்டை பூட்டி அனுப்பினவன் என்னைய. இந்த பையனுக்கு 4 வயசுங்க. 4 வயசு குழந்தைய கூட்டிக்கிட்டு தாந்தோணி மலைக்கு போனேன். போய் அவர் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். அவர் வேட்சி மேலே வேலைக்கு போனார். எங்கள் பிள்ளை தைக்கிறதுக்கு போச்சு. இவங்க அம்மா இவனுக்கு 21 வயசு வந்தது. இவங்க அம்மா காலம் போயிடுச்சு. என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுச்சு. அப்போ 2ஆம் தரம் கட்டிக்கிட்டான். அவன் குடும்பத்தை பார்க்குறான். 2 பேர்த்துக்கு போட்டியாக இருக்குது. இவன் சரியாக இருந்தால் நம்ம பிள்ளை சாகுமா? நாங்கள் கூட்டிக்கிட்டு தாந்தோணி மலைக்கு வந்துட்டோம். தாந்தோணி மலையில் வீட்டை வாங்கி கூலி செஞ்சு நாங்கள் மிச்சம் சேர்த்து கலெக்டரை பார்க்க வந்தீங்க. அந்த கலெக்டருக்கு எனக்கு பணம் கொடுக்கல. மூர்த்தி உங்கள் பையனா? ஆமாம், பெரிய மகன். சின்ன பையன் என்ன பண்ணுறான்? சின்ன பையன் கொடுத்துட்றான், கணக்காக கொடுத்துட்றான். எவ்வளோ மாதம் 1000 ரூபா. இப்போ பெரியவர் கொடுக்கறது இல்லை? பெரியவர் கொடுக்கறதே இல்லை. உங்கள் சொத்து அவர்கிட்ட இருக்கா? கொடுக்கறதே இல்லை. சொத்து அவர்கிட்ட இருக்கு, பிரித்து கொடுத்துருக்காங்க. சொத்தெல்லாம் அங்ககிட்ட தான் இருக்குது. என் சொத்து அதுவும் நான் ராவுத்திற்கு பணம் கட்டி நான் அந்த நிலத்தை மீட்டு வச்சேன். எனக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு. சொத்து உங்களுக்கு வேணுமா? சொத்து உங்களுக்கு வேணுமா? அந்த சொத்து? ஆமாம், சொத்து எனக்கு வேணும். இதாங்க அது கலெக்டர்கிட்ட வந்தேன். கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்தேன். சரிங்க. எனக்கு வகுத்துக்கும் வாய்க்கும் 10,000 ரூபா பத்துங்களா? இது கொடுக்கறதே கிடையாது. 5 லட்ச ரூபா சொத்துங்க. பொண்ணை கொடுத்தோம்னு நானும் பேச்சு இங்கிட்டு மகன் வகுத்து பிள்ளை, இங்கிட்டு மவ வகுத்து பிள்ளை ஒன்று சேருமே அப்படின்னு நான்